சிவா டைரக்ஷன்ல சூர்யா நடித்த கங்குவா படத்தை கடந்த நவம்பர் 14 ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிருந்தது. கங்குவா படத்துல நடிக்கிறதுக்காண்டி பாலாவோட வணங்கான், சுதா கங்காராவோட பராசக்தி இந்த 2 படங்கள்ல இருந்தும் சூர்யா வெளியில வந்தாரு. ஸோ கங்குவா படம் மேல அந்த அளவுக்கு சூர்யா நம்பிக்கை வச்சிருந்தாரு. அண்ட் படத்தோட டீமும் அவ்வளோ கான்பிடண்டா இருந்தாங்க. படத்துக்கான பில்டப்பையும் பயங்கரமா கொடுத்தாங்க. ஒரு பக்கம் ஞானவேல் இந்த படம் 2000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் சூர்யா பாத்தீங்கன்னா படம் நெருப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இவங்க கொடுத்த பில்டப்னாலவோ என்னவோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லாவே நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்திருந்தாங்க. கங்குவா படம் ஆகா ஓகோன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான படம் கிடையாது அப்படின்னாலுமே ஒன் டைம் வாட்ச் பண்ற அளவுக்கு ஒரு டீசென்டான மூவி தான். ஆனா சோசியல் மீடியால ஃபுல்லாவே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து படத்தை காலி பண்ணிட்டாங்க. ஸோ படமும் மிகப்பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஞானவேல் ராஜா அவ்வளோ இன்டர்வியூ கொடுத்தாரு. டிசம்பர்ல சக்சஸ் மீட் இருக்கும் அப்படின்னு கூட சொன்னாரு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஞானவேல் ராஜா அப்படியே ஒதுங்கிட்டாரு. இப்ப நியூஸ் மீடியால கொடுத்திருக்க அப்டேட் என்னன்னா, ஸ்டூடியோ கிரீனோட இந்த லாஸை கவர் பண்றதுக்காண்டி சூர்யா திரும்பவும் ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறாராம். முக்கியமா சம்பளம் வாங்காம நடிக்க போறாரு அப்படின்னும், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுல வர ப்ராஃபிட்ல தான் சம்பளத்தை எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் மீடியால அப்டேட் கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு நியூஸ் மீடியால தான் கொடுத்திருக்காங்க. சூர்யா பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல ரெட்ரோ படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. படத்தை வர மே 1 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா 45 படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அப்புறமா வெங்கட்லூரி டைரக்ஷன்ல சூர்யா 46 படத்துல நடிக்க போறாரு. அண்ட் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துலயும் நடிக்க போறாரு.